இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் ரொம்பவே தீவிரமடைஞ்சிக்கிட்டு வர்ற இந்த நிலைமையில ஈரான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை வீழ்த்துவதற்கான அவங்களுடைய ஒரு திட்டம் அப்படிங்கறத தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரான் கிட்ட இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஈரானால இஸ்ரேலினுடைய இந்த ஒரு போரை நிறுத்த முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு போர்ல அமெரிக்கா தலையிட்டால் ரஷ்யாவும் சீனாவும் இந்த போர்ல களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்ல இஸ்ரேல் அரசாங்கத்தினால ஈரானை வீழ்த்த முடியுமா, இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலயே ரொம்ப டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல ஈரான் கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க எப்படி இஸ்ரேலினுடைய இந்த ஒரு வாரை அவங்களுக்கு சாதகமா முடிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா பார்த்திடலாம். ஸோ முதல்ல ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ் தாங்க. ஸோ ஆல்ரெடி ஈரானியன் மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய அந்த வலிமையான ஏர் டிஃபென்ஸை பெனட்ரேட் பண்ணி சில இடங்கள்ல தாக்குதல்களை நடத்துறதை நம்மளால இப்பயே பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ்க்கு தேவையான மிசைல்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் கிட்ட கம்மியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இஸ்ரேல் ஹவுதிகள் கூடயும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரியான இயக்கங்கள் கூட பெரிய அளவுக்கு ஒரு வார் அப்படிங்கிறத நடத்தி இருக்கிறாங்க. இந்த வாரில் பல முறை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் நடுவில் ஈரானுக்கு எதிராகவும் இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, என்னதான் இஸ்ரேலினுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வலிமையாக இருந்தாலும் அவங்க கிட்ட முதல்ல அதுக்கு தேவையான மிசைல்ஸ் வேணும் இல்லையா, அது இல்லை அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கிறதா இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸே சிலர் அவர்களுடைய கருத்துக்களை இப்போ தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்ங்க. ஸோ ஈரானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் டெய்லியுமே இந்த மிசைல் லான்ச்சஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் உண்டு, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் உண்டு, க்ரூஸ் மிசைல்ஸ் உண்டு, இந்த மாதிரி பல கேட்டகரி ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் பெரிய அளவுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தவே இல்லை, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி இஸ்ரேலோட இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத இன்னுமே டிப்ளீட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஒன்ஸ் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஈரான் அதன் பிறகு தன் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற மிசைல்ஸ், முக்கியமாக ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் தடுத்து நிறுத்துறதே ரொம்ப கஷ்டம். ஏர் டிஃபென்ஸ் இல்லை அப்படின்னா நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக டெய்லியுமே ஈரான் தாக்குதல் நடத்துறதா சொல்லப்படுதுங்க. ஏன்பா என்னதான் இஸ்ரேல் கிட்ட மிசைல்ஸ் தீர்ந்தாலும் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா அமெரிக்கா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா பெரிய அளவுக்கு ஏர் டிஃபென்ஸை கொடுத்து அவங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரையோ இல்ல ஜெட்டுகளையோ அனுப்பி அவங்களே டைரக்டா இன்டர்செப்ட் பண்றதுதான் இங்க ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஆனா அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே நேரடியான மோதல் அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன முறை அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் அரசாங்கம் ஒரு தாக்குதலை நடத்திய பொழுது அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு நாள் அஃபேர். அந்த ஒரு நாள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அட்டாக் பண்ணாங்க, தடுத்து நிறுத்தினாங்க, அது அதோட போயிருச்சு. அது ப்ரீ பிளான்டு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான வார் போயிட்டு இருக்குது. டெய்லியுமே அட்டாக்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஈரான் டெய்லியும் மிசைல்ஸ் அனுப்புறாங்க, இவங்க குறுக்க புந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல ஈரான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவங்க யார் மேலேயாச்சும் பிரிட்டன் மேலேயோ இல்ல அமெரிக்கா மேலேயோ ஒரு தாக்குதலை நடத்திடலாம் இல்லையா. ஸோ அது இன்னும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்குமே நல்லா தெரியும். ஸோ அவங்களா டிசைட் பண்ணி ஓகே நம்ம டைரக்டா இன்வால்வ் ஆகலாம்னு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்க டைரக்டா இந்த மாதிரி மிசைல் இன்டர்செப்ஷன்ல ஈடுபடுறது, அதுவும் ரெகுலரா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ இதுதாங்க ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிப்பா, செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல தடவை நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், இஸ்ரேல்னால ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு லேண்ட் வார் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஈரான் நினைச்சா இஸ்ரேலுக்கு எதிராக ஈஸியா ஒரு லேண்ட் பேஸ்டு வார் அப்படிங்கிறத நடத்த முடியும்.
அதுக்கு முக்கிய காரணம் ஈரான் கிட்ட ஹெசபுல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்சி ஃபோர்ஸ் இஸ்ரேலினுடைய பார்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஃபைட்டர்ஸும் அவங்க கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏன்ப்பா ஆல்ரெடி ஹெசபுல்லா இயக்கத்தினுடைய டாப் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையுமே இஸ்ரேல் வீழ்த்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமாண்ட் ஸ்ட்ரக்சர் தாங்க வீழ்த்திருக்கிறாங்க. டாப் பொசிஷன்ல இருந்தவங்க தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஹெசபுல்லா ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்டாக்டா தான் இருக்கிறாங்க. மறுபடியும் அங்க ஒரு கமாண்டிங் பர்சனை உட்கார வச்சு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி ஈரானால இன்னுமே இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா ஒரு லேண்ட் பேஸ்டு வார் அப்படிங்கிறத லெபனான்ல இருந்து பண்ண முடியும். இதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் லெபனானுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத விடுத்திருந்தது. இந்த மாதிரி ஹெசபுல்லா இயக்கம் லேண்ட் பேஸ்டு வார் அப்படிங்கிறது ஏதாச்சும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி ஏதாவது ஒரு இன்டெல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஈரான் அவங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க சொல்லி. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஹெசபுல்லாவும் இந்த மாதிரி ஒரு லேண்ட் பேஸ்டு வாரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹெசபுல்லா இயக்கத்துக்கிட்டையும் மிசைல்ஸ் அப்படிங்கிறது உண்டு, அவங்களும் அதை ஃபயர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹெசபுல்லா கூட ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே அவங்க கிட்ட இருந்த ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது தான். ஹெசபுல்லா கிட்ட சுத்தமாகவே ஏரியல் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலை ஏரியலாக லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெசபுல்லா இயக்கத்தினர்னால ஒரு கன்சிடரபிள் டேமேஜ் அப்படிங்கிறத ஓரளவுக்காச்சும் இஸ்ரேல் கிட்ட ஏற்படுத்த முடியும். ஸோ இது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன். சரிப்பா, அப்போ 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ணுறதாங்க. ஸோ இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தேவையான மிகப்பெரிய அளவுக்கு ஆயில் அப்படிங்கிறத ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறுகலான கடல் பாதை. எப்படி வந்து செங்கடல் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டும் குறுகலான பாதை. ஆனால் செங்கடல் அளவுக்கு குறுகலானது கிடையாது, கொஞ்சம் அதை விட பெருசாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்களோ அதையவே தான் ஈரானும் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த உலக நாடுகளே ஆல்ரெடி பல பொருளாதார சிக்கல்ல சிக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் டாரிஃப், இன்னொரு பக்கம் வாரு, இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார வீக்கம். இது பத்தாதுன்னு இப்ப ஈரான் மட்டும் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்ல பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் மேல தாக்குதல் நடத்தினா போதுங்க, இந்த பக்கம் ஒரு கப்பல் கூட வராது. எண்ணெய் அப்படிங்கிறது இந்த நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, UAE, கத்தாரு, ஈராக் மாதிரியான நாடுகள்ல இருந்து எண்ணெய் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்படாது. அது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால உலக நாடுகளுக்கு இது பெரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்தும். பத்தாவதுக்கு அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் ப்ரெஷர் அப்படிங்கிறதும் கன்சிடரபிளா விழும். அதே சமயம் ஈரான் மேலேயும் இந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரெஷர் விழுங்க. காரணம், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்க ஒரு கிளர்ச்சி குழு, அவங்க எந்த நாடும் எங்களுக்கு தேவையில்லை, ஈரான் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி குழு தான். அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பெருசா அவங்களுக்கு பிரஷர் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா ஈரான் பாத்தீங்கன்னா ஒரு நாடு இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது மற்ற நாடுகள் ஈரானை பிரஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஈரானுக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கும் பொழுது மற்ற நாடுகளுடைய பிரஷர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியாது இல்லையா. நான் அட்டாக் பண்ண தான் போறேன், இதை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க போய் இஸ்ரேல் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் சொல்லி இந்த வாரம் நிறுத்த சொல்லுங்க, நான் இதை நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டை வைக்கலாம் இல்லையா. இதுதாங்க ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய 3வது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரஷ்யா, சீனா இந்த 2 நாடுகளுடைய ஆதரவு. ஸோ சைனா பார்த்தீங்கன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் டிரான்ஸ்போர்ட் கேரியர் அப்படிங்கிறது ஈரானை நோக்கி வந்திருக்குது. ஸோ ப்ராபபிளி சீன அரசாங்கம் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுதுங்க. ஸோ சைனாலேருந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருந்திருக்குது. கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாமே அது டிடெக்ட் ஆயிருக்குது. ஈரான் பார்டர் கிட்ட வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளைட் அப்படிங்கிறது ரேடார் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறதா தாங்க இருந்தது. ஆனால் எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த ஃப்ளைட்டு போகலை. ஈரான் பார்டரில் காணாமல் போனதான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. ஸோ சிம்பிளாக ஈரானுக்குள்ளே போயிட்டு இது ஏதாவது ஆயுதங்களை இறக்கி வைத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்பப்படுதுங்க. ஸோ மறுபக்கம் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஈரான் விஷயத்தில் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் இந்த விஷயத்தில் டைரக்டாக தலையிடவே கூடாது, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஸோ சிம்பிள் தாங்க, ரஷ்யாவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈரான் வேணும். ஆல்ரெடி ரஷ்யா சிரியாவை இழந்துட்டாங்க, அவங்களுடைய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட். ஸோ இப்போ ஈரானையும் இழந்தாங்க அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளில் ரஷ்யாவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இதனால தான் ரஷ்யா இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பப்படுதுங்க.
ஸோ அதுக்காக ரஷ்யாவுக்கு ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணுற மூடெல்லாம் இங்கே இல்லைங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு வாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பேரும் சமாதானமாக போயிருங்க, இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தாங்க ரஷ்யா இப்போ பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யாவினுடைய இந்த பேச்சுவார்த்தையை கட் அண்ட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நான் மிலிட்டரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கூடிய சீக்கிரம் ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா நடத்துறதா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இது எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியலங்க. காரணம், இந்த 2 நாடுகளும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் போகுது அப்படின்னு நினைச்சா அவங்க மேபி அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களோட வார்ஷிப்ஸை மூவ் பண்ணாலே போதும், அதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் தீவிரமடையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தா ஆகணும். இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு எதிராக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்காக இந்த ஒரு போரில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து குதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். நன்றி.